ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம டூகெதர் லைவ் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? லைவை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகையில் அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, கேமரா நான் ஆஃப் பண்ணிடுவேன் எப்போவும், அது உங்கள் விருப்பம். அப்போது டூகெதர் லைவ் அந்த இடத்துல அந்த லைவ் சிம்பிளை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு நம்ம டைமர் செட் பண்ணுறோம். ஏன்னா நான் போடுற டைம் 5:30 மணிங்கிறனால லைவில் டைம் செட் பண்ணுறேன். நான் போயிட்டு இன்றைக்கி 5ஆம் தேதிங்கிறனால 5ஆம் தேதி ஓகே கொடுத்துட்டு டைம் போடுறேன். 5 மணி 5:30க்கு போடுறதுனால ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்கும். அப்போ நான் மாற்றிக்கிறணும், ஏஎம்மா பிஎம்மான்னு நம்ம மாற்றிக்கிறணும். ஓகேவா? அப்போ கரெக்டாக டைம் செட் பண்ணால் தான் அந்த டைமுக்குள்ளே நம்ம உள்ளே போய்ட்டு அந்த லைவை அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்காக தான் இப்போ நான் இன்றைக்கி டைமர் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அதோட வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகே டன் கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ கொடுத்துட்டு இப்போ கேட்கும், நீங்கள் கிட்ஸா இல்லை நாட் கிட்ஸான்னு கேட்கும். அப்போ நான் வந்து நாட் கிட்ஸில் போகிறேன். உங்களுக்கு விருப்பம் கிட்ஸில் போட்டீங்கன்னா கிட்ஸில் அங்கே காப்பி லிங்க்குன்னு இருக்கலாம். அந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு மேலே ஷேருங்கிற மேலே ஒரு ஆப்ஷன் காட்டி அந்த ஷேருங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அங்கே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் நம்ம போஸ்ட் பண்ணி இந்த வச்சுட்டேன் பாருங்க. காப்பி பண்ணி வச்சிட்டேன்னா வச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா டன் ஓகே கொடுத்துருங்க, சென்ட் பண்ணிடும். அப்புறம் நம்ம போடுற டைம் ஓகேவான்னு கேட்கும் டூகெதர் லைவ். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போய் கண்டினியூ பண்ணலாம். இல்லையா நான் அப்புறமேட்டிக்கு போடுறதுனால நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு, சிம்பிளான மேட்ரு டூகெதர் லைவ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5:30க்கு லைவ் போடுறேன். அது என்னுடைய நோட்டிஃபிகேஷன் மேலே ஒரு மெசேஜில் காட்டும். அந்த மெசேஜில் மேலே இருக்கும். நான் போய்ட்டு